இப்போது அந்த திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் ரீகவுண்டிங்கு கேட்குறாருன்னா அதில் பொருள் இருக்கிறது. ஒரு ஓட்டில் தோற்றுருக்காரு, அதில் பொருள் இருக்கிறது. இல்லை ஒரு 50 ஓட்டில் ஒருத்தர் தோற்றுருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. 200 ஓட்டில் ஒருத்தர் தோற்றுருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அப்போ போய் நீங்கள் ரீகவுண்டிங் கேட்குறதுல பொருள் இருக்கிறது. 8000 ஓட்டு ஏன்? சரி, போன தடவை தாவேக்கு ஆட்சி இருந்து இது மாதிரி நடந்திருந்தா கூட பரவாயில்ல, உங்களோட ஆட்சி விடுங்கண்ணே. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன். ஸோ வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நோடல் ஆஃபீஸரை போட்டு நம்ம ஜெயிச்சலான்னு சொல்லிட்டு தான் கணேசனை போட்டிங்க. அதுவும் நடக்கலை. நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களே ஒரு வாட்டி ரீகவுண்ட் ஒன் மோர் போயிடலாமா என்று அவரே சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. கூட இருக்க அல்லக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுத்தது. கரெக்டா அண்ணே? எதுக்கு ஒரு வாட்டி ரீகவுண்ட் பார்த்துலாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ இப்போது காலேஜெலாம் படிச்சிருக்கேன். வாத்தியார் கிட்ட செட்டிங் பண்ணி ரீவேல்யூஷன் போட்டால் அதில் அர்த்தம் இருக்குது. சார் போட்டு விடுங்க சார். இது எப்படியா நடக்கும்? ஸ்டாலின் அரசியலுக்கு லாயக்கு இல்லை. யாரு இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா.